என் பேரன் கேக் பண்ணான்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்லா சூப்பராக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்துருச்சு. இது வந்து ரவா கேக்கு, பயங்கரமாக சுடுது. நீங்கள் இது பண்ணுங்க, பயிர் இப்படிதான் பண்ணுங்க. வாடி சூப்பர் கேக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு. நல்லா அருமையாக வந்திருக்கு. இது வந்து ரவாவும் கோதுமாவும் போட்டு, இது வந்து எக்கே கிடையாது, எக்கு இல்லாத கேக் இது. சரி கொடு கொடு. போடு வள்ளி முட்டையை போடு, அப்படி போடு போடு வந்தாலே. அதாவது டென்ஷனாக செய்யும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. போதும், எல்லாத்தையும் போடக்கூடாது. அவ்வளோதான். வேற என்ன வேணும்? லைட்டாக போடு வள்ளி முட்டாய், கொஞ்சம் லைட்டாக போடு. இந்தா போடு போடு போடு. எனக்கு எப்படி போட முடியும்? சரி போடு. போதும் டீச்சர்லாம், நீ சாப்பிடல. சரி லைட்டாக மட்டும். இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் என்னன்னா லாலிபாப். லாலிபாப் எப்படி வைக்கணும்? இந்த ஃபோட்டோ மாட்டோம். என்ன பிடி உள்ளே வச்சிடு. வச்சா பியூட்டிஃபுல்லா பாக்க. இதனால சொல்லிருந்தேன், இந்த மாதிரி சொல்லி வெச்சு. போதுமா? ஸ்னிக்கர்ஸ் யார்? அது வேண்டாம், அது வேண்டாம். அது அப்ப எது வாங்கிட்டு வந்தது? அது நீ சரி எடுத்துருங்க. எப்படி அழகா இல்ல கேக், சும்மா ருசியா இருக்குல்ல பாட்டி. இதுக்காக தான் கேட்டேன். என் பேரனே டெக்கரேட் பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.